குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி 9-12 குரு உச்சமாக இருக்கிறார் இப்போ கடகத்தில். அதே மாதிரி உச்சமாக இருக்கக்கூடிய குரு சனி வக்ரமாயி அந்த பார்வை பார்க்குறாரு. ஓகே, இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்ரன் 2-7 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் நீசமாகறாங்க. ஓகே, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? அதே மாதிரி ரிஷபத்துலேருந்து செவ்வாய் மிதுனம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ செவ்வாய் புதனோட கூட இணைகிறாரு, குருவோட சூரியன் இணைகிறாரு. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கன்ஜெக்ஷன், இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது. முக்கியமாக ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் பட்சத்தில் நிறைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்போ பொது பலனாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி, மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, அவரே பார்த்தீங்கன்னா தொழிலதிபதியாகவும் வர்றாரு. அவர் போய் வக்ரமாகிறாரு. பாதகாதிபதி வக்ரமாகிறது ரொம்ப நல்ல விஷயம். தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் குரு பார்க்குறாங்க. இப்போது 2-7 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைந்திருந்து, அதாவது என்னென்னா மறைஞ்சு நீசமாக இருக்கார். அப்போது அந்த நீச்ச பார்வையும் சமசப்தம பார்வையாக அந்த 12ஆம் வீட்டை பார்க்கிறது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு உதவி வரும். அந்த உதவியை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அது ஒரு சுப விரயங்களாகவும் மாறி, ஏன்னா குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் சூப்பர் தான், குருவும் சூப்பர் தான், சுக்கிரனும் சூப்பர் தான். அவர் தேவகுரு, இவர் அசுபருக்கான குரு. ஆனாலும் அசுபக்கான குரு பார்த்தீங்கன்னா நீசம் அடைகிறார், மறைந்து. அப்போது உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் பட்சத்தில் குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் வர்ற காசு எப்படி வெளியே போகும்னே தெரியாது, ஈக்குவலாக வரும், ஈக்குவலாக செலவாயிடும். அப்போது முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணலாம், இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுடைய 9 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ உங்களுடைய மனதுக்கு பிடித்த காரியங்கள், நினச்ச நேரத்துக்கு எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஏன்னா சுக்கிரன் என்றால் பெண்களை குறிக்கும். 6ஆம் இடத்துல போய் நீசமாகும் போது என்ன ஆகும்? தேவையில்லாத உடல் சோர்வு, அதாவது ஓவர் திங்கிங்னால வந்து உங்களோட மைண்டை நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் வச்சுப்பீங்க. அதாவது மேஷத்தோட பெண்கள் எப்படின்னா ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுனால சில ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அனுபவிப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு என்னதான் வந்து உச்சமாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்லும், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் கொண்டுட்டு வரும். மற்றவங்களோட ஆலோசனைகள், உங்களுக்கு பிடிச்சமானவங்கள பெரியவங்களோட ஆலோசனை, ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்களுடைய டெசிஷன்ஸை எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாற்றம் 100% நடக்கும். இப்போ நிறைய பேர் வந்து தொழில் பண்ணணும்னு ஆரம்பிப்பீங்க. அதற்கான பிளான் ஆல்ரெடி சொல்லி இந்த ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த பிளானிங் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 100% நீங்கள் பிளான் போட்டுட்ருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா படிக்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல போய் புதன் கூட இணைகிறார். அப்போ என்னாக அப்படின்னா புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து பிளான் ஏ பிளான் பி போட்டாலும் பிளான் சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக வச்சுருப்பீங்கன்னா 3ஆம் இடத்தில் அரை மறைவு ஸ்தானம். ஆனால் 8க்குரியவர் புதனோடத்தில் வந்து இணையும் போது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து யார்கிட்டயாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, யாருக்காவது நீங்கள் சைன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனை. ஏன்னா புதனோட வீட்டில் தான் யார் வந்து நீசமாகிறாங்க? சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது செவ்வாய் புதன் நினைவு மிதுனத்தில், கண்ணியில் சுக்கிரன் வந்து நீசமாகும் போது, அதுவும் மறை நீசமாகும் போது மறைமுக எதிரிகளால் பிரச்சனை அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பேங்க் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கலந்து பேசிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுங்கள், அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இப்போ டாக்குமெண்டேஷன் சைன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்து இருக்கிற வந்து 3ஆம் இடத்துலேயும் ஆட்சியாக இருக்கும்போது அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து புதன் அவரோட வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாய் வந்து இப்போ ரிஷபத்துலேருந்து மிதுனத்துலேருந்து அடுத்தது கடகத்துக்கு போவார். அப்போது இவங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டிலே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எது ஜாஸ்தியாக வேலை செய்யும்? ஸோ புதனுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். டைம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கரெக்டான டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். ஸோ படிக்கிறவங்க கரெக்டாக உங்களுடைய இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதன் எழுது சம்மந்தப்பட்டவர். சடனான ஒரு முடிவுகள் நீங்கள் எடுத்து அதுவே பிரேக்கப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வேண்டாம், இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் சுக்கிரன் நீசமாக இருக்கும்போது காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் தடை தாமதங்கள் பிரச்சனைகள். ஏன்னா நீசமான சுக்கிரனை யார் பார்க்குறாங்க? வக்ர சனி பார்க்குறாரு. அப்போ எல்லாமே நல்லது நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆன்சர் கிடைக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. லைஃப்பை கரெக்டாக கொண்டுட்டு போங்க, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இது அவசியம்னா பேசுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஸோ இது அப்படியே கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும்.
அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால், குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் வந்து எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க, இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால் அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா. மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ஜென்மாதிபதி அதே போல அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுட் ஸ்தானத்திற்கும் உடையவர், அவர் 3ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் பாவத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்று செல்லக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட அதுல குரு பகவானினுடைய பார்வை அவருக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. அடுத்ததாக ராகு பகவான் 11, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா கேது பகவான் அவர் வந்து இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் பாவத்திலே செல்கிறார். சரிங்களா? இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ராகு 11ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதுல நீங்க வந்து இந்த 3ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம் இல்லையா ராசிநாதன், அதனால ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இடமாற்றம் உண்டு, தேவையான மாற்றம். அது வந்து தொழில் மாற்றமாக சிலருக்கு அடையலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்திலே உயர்வான அந்தஸ்து, ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லையா, இந்த வேலையில இருந்து இதோட உயர் பதவிக்கு மாறுதல் அடைகிறது. சிலருக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அது வந்து ஒரு கருத்தாக இருக்கலாம், கருத்து ரீதியாக பிரிந்து இருக்கிறதாக இருக்கலாம், அல்லது வந்து குழந்தைகளினுடைய படிப்பிற்காக பிரிந்திருக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ குழந்தைகளுக்கோ அல்லது குடும்பத்தினுடைய உறுப்பினருக்கு வேற யாராவது உங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், அதனால வெளியூர் போறது அல்லது அலைச்சல்கள் ஏற்படுறது, யாருக்காவது உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான சில விஷயங்களினாலே நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கு உள்ளது. உங்க வாழ்க்கை துணையவரை விட்டோ அல்லது குடும்பத்தை விட்டோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் இந்த மாசத்துல என்ன அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல வந்து 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திலே செல்லுவதனால வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி வந்து இந்த மாதத்திலே ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு இந்த குருவினால் ஏற்படுகிறது. அது என்னங்க யோகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் செய்து அதிலே குருவுடன் சேர்கிறார். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி அதாவது 4ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்திலே அது சேருவது. அதற்கு வந்து இந்த சேர்க்கைக்கு என்ன பேர் அப்படின்னா குருச்சந்திர யோகம் அப்படின்னு பேர். சரிங்க, இந்த குருச்சந்திர யோகம் என்னத்தை செய்யும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்திலே சுபமான பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி வைக்கும். 4ஆம் பாவத்துல சேர்றதுனால 4ஆம் பாவத்திற்கு அதாவது உங்களுடைய வீடு, வாகனம், உங்களுடைய தாயார் சுக ஜீவிதமாக இருப்பது, கஷ்டங்கள் எல்லாம் மறைவது, மன சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் நடப்பது எல்லாமே 4ஆம் பாவம் தான். அதனால இந்த 4ஆம் பாவம் அருமையாக இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் மாற்றுவது அல்லது விலை உயர்ந்த வாகனங்கள், கார், உல்லாசமான ஒரு கார்லாம் வாங்குறது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது கடன் இருந்து அந்த கடன் கூட நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது வாஷிங் மிஷின் வாங்குறது அல்லது ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்குறது, கிரைண்டரு, மிக்சி, அது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி, 18ஆம் தேதி எல்லாமே செவ்வாய்க்கிழமை. அதுல முக்கியமா ஆடி 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி ஆடி கிருத்திகை வருகிறது, அதாவது வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வருது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து. இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27.
இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சனி பாதிப்பு குறைஞ்சிருக்கு. ஆனால் எல்லாமே செலவாக இருக்கே சார், என்ன சார் பண்ணுறது? சுப செலவு ஏற்படணுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செலவு பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. என்றைக்குமே தண்ணியை தேங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ஓவர் ஹெட் டேங்க்கில் தண்ணி ஏற்றுங்க, ஒரு நாள் விட்டு பாருங்கள், 2 நாள் விட்டு பாருங்கள், 4 நாள் விட்டு பாருங்கள், அதில் புழு நெளிய ஆரம்பிக்கும். ஒரு வாரம் விட்டு பாருங்கள், அதில் பூச்சிகள்லாம் உங்களுக்கு அதை குடிக்கவே முடியாது, அதை யூஸ் பண்ணவே முடியாது, ரெஸ்ட் ரூமுக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பணத்தை சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட நஷ்டத்தை கொடுக்கும்? ஆரோக்கிய நஷ்டத்தை கொடுக்கும், குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணுறது? செலவு நிறையா பண்ணுங்கள். வீட்டில் மட்டும் இல்லை, வெளி வட்டாரத்தில் போகிறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், ஆஃபீஸ் கலீக்கு கல்யாணம், ஒரு 30 வயசுக்கு ஒரு பையன், சார் எனக்கு பத்திரிகை கொடுக்குறேன், அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆவணி மாதம் பிறந்தெடுத்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு முகூர்த்தத்திலே கல்யாணம் அப்படின்னா, அங்கே போனீங்கன்னா சும்மா 100 ரூபா கொடுக்குறது, அது கூடாது, 500 ரூபா கொடுங்க, கடன் வாங்கியாவது கொடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களை உந்து சக்தி ஒன்று துரத்தும் வேலை பண்ண சொல்லி. ஸோ அதனால் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவோ, உடன்பிறப்புகள் மூலமாகவோ, பங்காளிகள் மூலமாகவோ சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் பங்காளிகள் உங்கள் பேரில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, எங்களுக்கு சொத்து கொடுக்கல, எங்கள் சொத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் வாதாடினீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து தக்க வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது உங்களுக்கு சொத்தை காப்பாற்றி கொள்வதற்கும், புதிய சொத்து வாங்குவதற்கும், வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஏற்கனவே புதன் 3ஆம் இடத்துல இருக்கார், அவர் 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இந்த 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால தன்னம்பிக்கை ஏற்பட்டு வெற்றிகள் நிலைத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் நீச்சத்தை நோக்கி போகிறாரு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா செப்டம்பர் மாத கடைசியில் அவர் குருவோடு சேரும்போது நீச்ச பங்க யோகம், அதனால் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியும், இளைய சகோதரர்களால் ஆதாயத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். தொழில் செய்பவர்கள், தொழிலதிபர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரிகளுக்கெல்லாம் அரசாங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷராசி நண்பர்கள் என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா, சூடி கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாளை தினமும் தியானிக்க வேண்டும். ஆண்டாள் தாயாரை, ஆண்டாள் நாச்சியாரை தினமும் வணங்கி வாருங்கள். மார்கழி மாதம் அவளுடைய பாசுரத்தை படிக்கிறது விஷயம் இல்லை, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அவளுடைய பேரை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலும் அவள் ஆடி உங்களை காப்பாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.